ஹலோ ஃபாலோயர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலான வீடியோ. எப்படின்னா சார், நான் வந்து ஸ்விங் பற்றி படிச்சிருக்கேன். ஸ்விங் பிளாக்னா என்ன சார்? பிளாக்னா என்னன்னா ஒரு விக்கோட ஏரியா. ஓகே, அதாவது ஒரு பையிங் ப்ரெஷரை பிளாக்னு சொல்லி B2ல டீச் பண்ணுறோம். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற 2 ஸ்லைடு பார்த்துருக்கோம். இது ஸ்விங், இது ஸ்விங் பிளாக். ஒரு ஃப்ரெஷருக்கு ஸ்விங்னானே என்னன்னு தெரியாது. இதெல்லாமே ஸ்விங் கைஸ், இதெல்லாமே ஸ்விங். இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு ஸ்விங் கிரியேட் ஆகிற இடத்துல மார்க்கெட் விக்கு கொடுக்குறாங்கன்னா அது ஸ்விங் பிளாக். அப்போ இந்த பிளாக் இந்த இடத்துல மார்க்கெட் இறங்கியிருக்கு, அதை நீங்கள் இப்படி ட்ரா பண்ணணும். இந்த இடத்துல மார்க்கெட் விக்கு கொடுத்து ஏறி இருக்காங்க, அப்போ இதை எப்படி ட்ரா பண்ணணும் சார்? இதுக்கும் என்ட்ரிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னா, எஸ், சம்மந்தப்படுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள். இப்போ இது என்னென்னா, இங்கே பாருங்கள், மார்க்கெட் முடிகிறப்ப அதிகமாக ஒரு விக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. மார்க்கெட் முடிகிறப்ப, இப்போ இது அடுத்த நாள் மார்னிங் மார்க்கெட்டு எனக்கு முடிகிறப்ப ஒரு விக் இருக்குன்னா அது ஸ்விங் பிளாக். ஓகே, அந்த பிளாக்கை வந்து இங்கே பாருங்கள், இப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய ரெண்டு ரெட்டு போட்டிருக்கான். நம்ம என்ன பண்ணிடுவோம், பிகினராக போய் அந்த இடத்துல செல் தான் யோசிப்போம். ஆனால் மார்க்கெட் அந்த பிளாக்குக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பை அப்படியே போகுது. மார்க்கெட் முடிகிறப்ப கீழே விக் இருக்குது. இப்போ இதை நான் மார்க் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அடுத்த நாள் சூப்பராக பையிங் ப்ரெஷர் பையர். அகைன் மார்க்கெட் நல்லா பாருங்கள், சூப்பராக பையிங் ப்ரெஷர் பையர் வராங்க. அகைன் அதை தொட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படி ரிவர்ஸ் ஆகிறாங்க. அகைன் ஒன் மோர் டைம் ரிவர்ஸ் பண்ணுறாங்க. இது எவ்ரிடே இந்த மாதிரி ஒரு மொமெண்டமாக மார்க்கெட் விட்டுட்டு போவாங்க, ஒரு தடயம் மாதிரி. அதை நீங்கள் கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும், ஒரு என்ட்ரி சாலிடாக கிடைக்கும். ஏன்னா அது காலையில் நமக்கு யூஸ் ஆகும். முடிஞ்ச இடத்துல இந்த மாதிரி ஒரு விக்கு வந்திருந்தால் என்ன ஆகும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் இப்போ இங்கே முடிஞ்சு போச்சு, இது எனக்கு அடுத்த நாள் ஓப்பன் இங்கே இருக்குது, சரியா? அப்போ இந்த மார்க்கெட்டுக்கு நான் எதை பார்க்க, இங்கே பாருங்கள், இந்த விகை தான் இங்கே பார்த்துருக்கணும். ஆனால் அங்கே மார்க்கெட் வரவே இல்லை. வந்துச்சுன்னா அங்கே செல்லு. ஓகே, வந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும், செல் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இது என்னது, மார்க்கெட் இங்கே முடிஞ்சிருக்குப்பா. அடுத்த நாள் ஓப்பன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. பாருங்க, நான் வைக்கிறேன் 9.15 கேண்டில், சரியா? கீழே என்ன விக்கு கொடுத்துருக்காங்களா, கொடுக்குறப்ப விக்கு இருக்கிறது பிளாக். இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி ட்ரிகர் பண்ணிவிட்டு அந்த டேயோட கேண்டிலோட ஓப்பன் வரைக்கும் டார்கெட் புக் பண்ணுறான். ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். ஜஸ்ட் 3 டேஸ்க்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி முடிகிறப்ப எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, ஒரு விக்கு கொடுத்துட்டு போகிறாங்க, அந்த இடத்த நம்ம ஃபோக்கஸ். முடிகிற இடத்துல, சரியா? இங்கே பாருங்கள், முடிஞ்சிருக்கு. விக்கு நான் அந்த என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல இந்த விக்கு மட்டும் எடுக்கல, அப்படியே அந்த டோட்டல் விக்கு எடுத்திருக்கேன். பார்த்தா அங்கேருந்து புல்லிஷ் போட்டு ஏறி இருக்கான். இதுதான் மார்க்கெட்டுக்கு உண்டான டெக்னிக்கல் ஐடியாஸ். நீங்கள் டெக்னிக்கல் தேடணும், அதை கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஸ்விங் வெர்சஸ் ஸ்விங் பிளாக் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வீடியோ, ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ தான். பட் இதை பற்றி லென்த்தாக நம்ம B2ல படிக்கிறோம், சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது நிறைய இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா B2ரை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் B2ல வந்து ஜாயின் பண்ணி படிங்க.